திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா. ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலையரசு வெள்ளக்காரனை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேலேயும் வழக்குனா சாதாரண வழக்கு இல்ல, தூக்கு தண்டனை வழக்கு. தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு. தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதர் பாட்சாவை. கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறேன். இந்த நாடக சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞன் இருக்கிறான். அன்றைக்கு ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்று புகழப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த ஜனாப் டி.எம். காதர் பாஷா என்கிற ஒரு கலைஞன். காதர் பாஷா விடுதலைக்கு ஆதரவான பாடல்களை பாடுவார், தடை செய்யப்பட்ட பாடல்களை பாடுவார். விஸ்வநாத தாஸை போலவே பல முறை சிறைக்கு போனவர் அவர். மேடையை விட்டு இறங்கினா அரஸ்ட் தான். ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். திருச்சியில் நடந்த ஒரு கொலையில காதர் பாஷா என்கிற ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சம்பந்தப்படுத்தி சிறைக்கு அனுப்பினார்கள். டி.எம். காதர் பாஷா ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? உங்களுடைய கடைசி ஆசை என்ன? காதர் பாஷா சொல்லுகிறார், நான் சாவதற்கு முன்னால் ஹார்மோனியம் வாசிக்க விரும்புகிறேன், ஒரு பக்தி பாடல் பாட விரும்புகிறேன். இவர் பாட ஆரம்பிக்கிறார். சுருளிமலை மேவே மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா என்கிற பாட்டை விஸ்தாரமாக பாடுகிறார். பாடலை பாடி முடிக்கும் போது 3/4 மணி நேரம் இருக்கு. சிறையில ஒரு விதி இருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிபதியின் முன் நிறுத்தி மறு உத்தரவு பெற்ற பிறகுதான் தூக்கிலே போடணும். நீதிபதி கேட்டார், அப்படி என்ன பாடினார்? ஹார்மோனிய சக்கரவர்த்தி இசைக்க ஆரம்பித்தார். அதே மீண்டும் 3/4 மணி நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த வெள்ளைக்கார அதிகாரியினுடைய கண்களிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. அவன் பேனாவை எடுத்து எழுதினான், இப்படி உருக்கமாக பாடுகிற இவன் ஒருபோதும் கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இவனை விடுதலை செய்கிறேன். பாடியவன் ஒரு இஸ்லாமியன். பாடப்பட்ட பாடல் முருகப்பெருமானின் மீது. அதை கேட்டு கிறங்கி நின்றவர்கள் தமிழே அறியாத கிறிஸ்தவர்களாகிய ஆங்கிலேயர்கள்.